வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக பட்டாசெல்லாம் வெடிங்க. இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருடைய பழைய 5 HP மோட்டார் இருக்குது, ஏசி மோட்டாருக்கு நம்ம வந்து ஒரு சோலார் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 பேனல் போட்டிருக்கோம். 585 விக்ரம் டாப்கான் பேனலில் ஒரு 12 பேனல் போட்டிருக்கோம். 7.5 HP டிரைவ் கொடுத்துருக்கோம். பேனலை வந்து கீழே போட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது சரியான காற்று, நல்லா ஒரு காற்று அடிக்குது இந்த ஏரியாவில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவில் குழி தோன்றது ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு. அதனால் சூரிய வெளிச்சம் போயிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேனலை கீழே போட்டு மோட்டாரை ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2 இன்ச்சு பைப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க. தண்ணி ஈபிலையும் இந்த சப்ளை தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. போரில் ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. அதனால் வந்து மோட்டாரும் தண்ணி ஒரு 1.25 இன்ச்சு தண்ணி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. டெப்த்து வந்து எப்படியும் 500 ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. பழைய போரு, பழைய மோட்டாரு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலேயே இந்த மோட்டாரை பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜென்ரேட்டர் தான் அங்கே போட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 12 பேனல் 585 12 பேனல் போட்டு நம்ம இந்த மோட்டாரை சோலாரில் ரன் பண்ணியிருக்கோம். டெலிவரி பார்த்திங்கன்னா 1.25 டெலிவரி போட்டிருக்காங்க. பைப் லைனில் போகிறது 2 இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான். அந்த ஏரியாவை சுற்றி எல்லாமே தென்னை மரம் தான். தென்னை மரத்துக்கு தான் அங்கே தண்ணி பாய்ச்சறதுக்கு இங்கே ஒரு கிணறும் இருக்குது. அந்த போர்லேருந்து தண்ணி எடுத்து இந்த கிணத்துல விட்டு, கிணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 HP மோட்ரு போட்டு அதுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கிளைமேட் எல்லாம் இருக்குது. அதே நேரம் நல்லா காற்றடிக்குது, சரியான காற்று இந்த ஏரியாவில். உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் எதாவது போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய மோட்டாருக்கும் சோலார் போடலாம். ஏசி மோட்ரு வந்து 3 HPலேருந்து 20 HP வரையும் நம்ம வந்து சோலார் பேனல் போட்டுக்கலாம். இல்லை சோலார் மோட்டார் இல்லை, புதுசாக மோட்டார் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் பண்ணி கொடுக்குறோம். டெக்ஸ்மோ, மஹிந்திரா அதை மாதிரி ஏசி மோட்டரும் பண்ணுறோம். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம டிசி மோட்டரும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது பிராண்டடு BLDC PMSன்னு சொல்லுவாங்க, அந்த மோட்டாரும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த மோட்டார் தேவைனாலும் கால் பண்ணுங்கள். சிவில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெக்லாம் நிப்பாட்டி காங்கிரீட் போட போகிறோம். பாருங்கள், இது பேனல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா 14 பேனல் போடுற ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது மோட்டார் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேனல் போட்டு 7.5 HP மோட்டரும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 7.5 HP மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 14 பேனல் போட்டிங்கன்னா 7.5 HP மோட்டர் ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.